ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும் நாளை மார்க்கெட்டுக்கான ஒரு ரிவ்யூ பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பொசிஷனு அதே பொசிஷன் தான் எம்ஸ்டாக் அக்கௌண்ட்டில் ஹோல்ட் பண்ணுறோம். வேறு எதுவும் மாற்றம் இல்லை. ஸோ மார்க்கெட் நவுந்ததுனால ஸோ ஒரு பாசிட்டிவ் டெல்டா ஏன்னா பொசிஷன் வந்து பாசிட்டிவ் டெல்டா பக்கம் இருக்குது அப்படின்றதுனால இப்படி காட்டிக்கிட்டு இருக்கு. அண்ட் அப்ஸ்டாக்ஸில் எதுவும் இல்லை. நான் ஃப்ரைடேவே கொடுத்துட்டேன். ஒரு 2200 என்னமோ கிடச்சிதுன்னு நினைக்கிறேன். அந்த எக்ஸ்பைரி தான் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்தாச்சு. அண்ட் ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு, ஸோ எப்படி வந்து பிளெட்ஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஸ்டாக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்டாக்கை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிளெட்ஜ் வேணும் அப்படின்னா நம்ம ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணாலே போதும். ஒரு ஒரு 5 மினிட்ஸ்லேயே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளெட்ஜிங் கிடச்சிரும். இது மாதிரி பிளெட்ஜிங் ஷேர்ஸ் கொடுத்தோம், ரன்னிங் மார்க்கெட்டில் பண்ணணும். அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போது இருக்கிற ஷேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு கிளிக் பண்ணாத மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்த டைமிங்குள்ளே கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு பிளெட்ஜிங் ஃபண்டு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்துடும். ஓகேங்களா? ஸோ இது ஆல்ரெடி பழசாக ஹோல்ட் பண்ணுது. ஸோ அது அப்படியே இருக்குது அப்படின்றதுனால அந்த ஃபண்டை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம பிளெட்ஜ் பண்ணியிருக்கோம். ஒரு 6 ஷேர் மட்டும் பிளெட்ஜ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த 6 ஷேரும் மேபி இப்போ கை வைக்க மாட்டேன் அப்படின்றதுனால வந்து அப்படியே வச்சுருக்கேன். அதனால தான் வந்து மார்ஜின் கிடச்சிருக்குது. ஸோ இன்னும் வந்து நமக்கு மார்ஜின் வந்து 83,000 நமக்கு தருவாங்க. இன்னும் நான் வச்சுருக்க இன்னொரு 7-8 ஷேரையும் நம்ம பிளெட்ஜ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து அந்த நண்பர் கேட்டிருந்தார், இதை வச்சு ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்ஷன் பையிங் பண்ண முடியாது. பட் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் போட்டுக்கலாம், செல்லிங் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கான விஷயத்த வந்து தாராளமாக பண்ணலாம். ஸோ அதுக்காக வந்து நான் ஜஸ்ட் வந்து யூஸ் பண்ணுறேன், வேறு எதுவும் இல்லை. ஸோ ஃப்ரைடே மார்க்கெட்டு நம்ம நினச்ச மாதிரியே ஃப்ரைடே வந்து மார்க்கெட் மேலே போகும்னு சொல்லியிருந்தோம். ஸோ சூப்பராக மார்க்கெட் வந்து மூவ் ஆச்சு. இனிஷியலாக மார்க்கெட் வந்து இறங்கணும் அப்படின்ற மாதிரி தான் பார்த்துச்சு. பட் வந்து இல்லை, நியூ எக்ஸ்பைரி அப்படின்றதுனால மார்க்கெட் நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ஏறிச்சுன்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் சொல்லணும் அப்படின்னா மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரம் த பிகினிங்லேருந்து மார்க்கெட் மேலே ஏற தான் பார்த்துட்டு இருந்தது. ஸோ பிபி டைனமிக்கோடைய அந்த ரெசிஸ்டன்ஸ் மேலே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ரொம்ப நேரம் வந்து பார்த்திங்கன்னா கன்சாலிடேட் ஆகிட்டே இருந்தது. ஸோ இந்த கன்சாலிடேஷனுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நேற்று ஒரே நாளில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட்டு 700 to 800 பாயிண்ட்டுக்கு மேலே சென்செக்ஸ் வந்து எக்ஸ்பைரியில் வந்து ரேலி ஆகிடுச்சு. இதே ரேலி நம்ம எக்ஸ்பைரி இருந்தது சென்செக்ஸ்க்கு அப்படின்றதுனால அதை ஒரு மாதிரி வச்சு முடிக்கணும் அப்படின்றதுக்காக மேபி இந்த கன்சாலிடேட்டான்னு தெரியல, நல்லாவே மார்க்கெட் வந்து ஹோல்ட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லலாம். நாளைக்கு அகெயின் மார்க்கெட் வந்து இதை விட மேலே போகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ 24 300 400 வரைக்கும் ஈஸியாக வந்து இந்த வாரம் போகும்னு நினைக்கிறேன். அப் சைடில், டவுன் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லோவே நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா. இந்த வாரம் நிறைய கொஞ்சம் நியூஸ்லாம் வர இருக்குது. அதை நான் செக்லிஸ்ட் பார்க்கும்போது நம்ம பேசலாம். அண்ட் நிஃப்டியோடைய இந்த வாரம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லாவே வந்து சேஞ்ச் இன் ஒய் வந்து புட் சைடில் ஹெவியாக இருக்கிற மாதிரி தெரியுது. இதுதான் மார்க்கெட் மேபி ஏறினதுக்கான காரணங்கள் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ்பைரி டே அப்படின்றதுனால நம்ம இதுக்கு முன்னாடி கணிச்ச மாதிரியே மார்க்கெட் வந்து சூப்பராக வந்து ஏறி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ எதுக்கு வந்து வியாழக்கிழமை ஒரு பர்சன்டேஜ் மேலே இறங்குச்சு, எதுக்கு நேற்று ஏறிச்சு அப்படின்ற மாதிரிலாம் கணக்கு கேட்டிங்கன்னா வந்து சொல்ல மாட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் நடக்கும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட்டர்ன் மாதிரி மார்க்கெட்டில் இருந்துக்கிட்டு வருது. அதை மட்டும் நம்ம நினச்சிக்கலாம். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்க்கும்போது 24,000 நல்ல ஒரு புட் செல்லிங் இருக்குது. பட் பார்க்கலாம் எத்தனை நாள் இருக்கும் அப்படின்றது தெரியல. ஸோ 24,300 24,400 கிட்ட வரும்போது 300 கிட்ட வரும்போதே ஒரு சின்ன ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரும்னு நினைக்கிறேன் இந்த வாரத்தில். ஸோ அதை பார்க்கலாம். பட் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா புட் செல்லரோட கை ஓங்கி இருக்குது, பிசிஆர் 1 இருக்குது அப்படின்றதுனால கொஞ்சம் வந்து புல்லிஷாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் எஃப்ஐயோட ஆக்டிவிட்டி, ஸோ கேஷ் மார்க்கெட்டில் ஒரு 4,300 கோடிக்கு விற்றுருக்காங்க. நம்ம ஆளுங்க கொஞ்சம் 5,700 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. ஸோ இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் தான் க்ளூ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிஃப்டியில் ஒரு 238 கோடிக்கு, பேங்க் நிஃப்டியில் ஒரு 18 கோடி. ஸோ டோட்டலாக பார்க்கும்போது ஒரு 217 கோடிக்கு பாசிட்டிவில் தான் இருக்காங்க. இந்த பாசிட்டிவ் வந்து ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். மேபி நாளைக்கு வந்து தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ குறுக்க இந்த அதானி நியூஸ் பெருசாக வந்து நெகட்டிவாக வராத வரைக்கும் நம்ம மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் ஏற வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ எப்பப்போல்லாம் வந்து நம்ம மார்க்கெட் ஏறுதோ அப்பப்போல்லாம் அதுக்கான நியூஸை கொடுத்து மறுபடியும் நம்ம மார்க்கெட்டை செல் பண்ண விடுவாங்க அப்படின்ற மாதிரி நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். பார்க்கலாம். ஏன்னா மார்க்கெட் இந்த வாரம் முதல் 4 நாளில் பெருசாக வந்து எந்த நியூஸும் இல்லை அப்படின்றதுனால அதானி நியூஸ் வந்து பெருசாக பார்க்கப்படும் அப்படின்றது வந்து நான் நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணலாம். எஸ் நண்பா, நம்ம போகிற வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் வீடியோ லைக் பண்ணிட்டு அப்படியே பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு செக்லிஸ்ட்டு. ஸோ செக்லிஸ்ட்டில் வந்து நாளைக்கும் க்ரீனாக அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ நாளைக்கு வந்து மார்க்கெட் க்ரீனாக இருக்க தான் வாய்ப்பு அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்தியாவோட ஜிடிபி வந்து கொஞ்சம் ஷேடாக இருக்குது. அது வந்து மார்க்கெட்டில் எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்னா, நான் இந்த மாதிரி தான் எடுத்துப்பேன். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெரிய பெரிய குளோபல் மார்க்கெட்ஸு, டெவலப்டு மார்க்கெட்டில் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணும்போது நம்ம மார்க்கெட்டை ஹோல்ட் பண்ணும்போது நினச்சேன் இந்த மாதிரி விஷயம் எதாவது வந்து அதான் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணுவாங்கன்ட்டு. ஸோ இந்த வெள்ளிக்கிழமை வர இருக்கிற வெள்ளிக்கிழமை நம்ம இந்தியாவில் ஆர்பிஐ மீட்டிங் இருக்குது. இதில் ஒரு 0.25 பேசிஸ் பாயிண்ட் வந்து கட் பண்ண போகிறாங்க. 6.5% இருக்கிறது 6.25% மாற்ற போகிறாங்க. இஃப் இன் கேஸ்
நான் நினைக்கிறது கரெக்ட்டா அப்படின்னா, பேங்க் நிஃப்டி வேகமா மேல போக வாய்ப்பு ரொம்ப அதிகம். இந்த ஜிடிபி இறங்குனதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து ரேட் கட் பண்ணுவாங்க அப்படின்றத நம்புறேன். பார்க்கலாம். பட் இது ஒரு நல்ல ஒரு ஸ்டிமுலேட் நியூஸா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு வேள ஆ ரேட் கட் பண்ணாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நெறைய ஃபண்ட்ஸ் வந்து எக்கனாமில கிடைக்கும். அத வச்சு மறுபடியும் பர்ச்சேசிங் பவர் ஏறும். பர்ச்சேசிங் பவர் ஏறதுனால ஜிடிபி கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா, இம்ப்ரூவ் ஆகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அது மார்க்கெட்டுக்குமே நல்லது. ஏன்னா சேல்ஸ் அதிகமாகும். மார்க்கெட்ல சேல்ஸ் அதிகமாகும்போது, கம்பெனி சேல்ஸ் பண்ணும்போது கண்டிப்பா ப்ராஃபிட் வந்து நெறைய பண்ணுவாங்க. அகைன் சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா, விழுந்த மார்க்கெட் அதாவது அதாவது ப்ராஃபிட் இல்ல, ப்ராஃபிட் கம்மியாச்சு, டிக்ளைன் ஆச்சுன்னு சொன்ன எல்லா இடமும் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சேல்ஸ் பிக்கப் ஆகி ப்ராஃபிட் வந்து ஏறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்ற மாரி நம்புறேன். பட் பார்க்கலாம். இது வந்து ஜஸ்ட் ஒரு சைக்கிளிக் விஷயம் அப்படின்றதுனால நடக்க வாய்ப்பு அதிகம். இந்தியா விக்ஸ் வெள்ளிக்கிழமை ஒரு 5% அவுட்டு, மார்க்கெட் 1% மேல ஏறுனதுனால, ஸோ இது எதிர்பார்த்த விஷயம் தான். பேங்க் நிஃப்டி இந்த வாரம் ஃபோக்கஸ்டா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு மேல வந்து வேகமா போக வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். நிஃப்டியோட ரேஞ்சு அப் சைட்ல இருக்கிற மாரி தான் எனக்கு தோணுது. 24,300, 24,400க்கு மேல வந்து கண்டிப்பா டெஃபினட்டா போகும்னு நினைக்கிறேன். போயிட்டு தான் ஒரு ரிட்டர்ன் அடிக்கும். இஃப் இன் கேஸ் செல்லிங் ஆகணும் அப்படின்னா, ஸ்ட்ராடல் பாயிண்ட் ஒரு 300 பாயிண்ட் இப்பவே வச்சிருக்கு. ஸோ 24,150 அப்படின்னா, எய்தர் சைடு 300 பாயிண்ட் நாளைக்கு வேகமா கூட போகலாம். ஒரு ஸ்ட்ராடல் ரேஞ்ச் சொல்றேன். நடக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் டெக்னிக்கல்ஸ்ல நிஃப்டிய பார்க்கும்போது என்ன அப்படின்னா, மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஹையர் சைட்ல இருக்கு அப்படின்ற மாரி நம்ம எடுத்துக்கலாம். இது 2 டேஸோட விஷயம். நேத்தோட விஷயம் மார்க்கெட் வந்து ஹை சைட்ல அதாவது 24,188 வரையும் போயிருக்கு. இப்போ 24,150ன்னு சொல்லும்போது, ஒரு ஹையர் சைட்ல க்ளோஸ் வச்சிருக்கனால நாளைக்கு மேபி வந்து பாசிட்டிவா இருக்க வாய்ப்பு அதிகம். அண்ட் சேம் தான் பேங்க் நிஃப்டியும். பட் பேங்க் நிஃப்டி நேத்து கொஞ்சம் வந்து செல்லிங்ல இருந்தது. பட் நாளைக்கு மாறிடும்னு நினைக்கிறேன். பட் பார்க்கலாம். ஸோ அதானி நியூஸ் அஃபெக்ட் பண்ணாத வரைக்கும் பேங்க் நிஃப்டி நல்லா போகும்னு நினைக்கிறேன். அண்ட் டேட்டா ஃபார் ஆப்ஷன் ட்ரேடருக்கு விஷயங்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா எல்லா விஷயமும் வந்து ஷேட் ஆயிருக்குது. ஸோ இத வந்து நெகட்டிவா எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்ல மார்க்கெட் பிளேயர்ஸ் உள்ள வந்ததுனால இப்படி ஷேடிங் இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா ஃப்ரைடே ஃபர்ஸ்ட் டே அப்படின்றதுனால கண்டிப்பா பிளேயர்ஸ் உள்ள வருவாங்க. அப்படி வரதுனால அந்த ஃபியூச்சர் வெர்சஸ் ஸ்பாட்ல வந்து விஷயங்கள் வந்து கொஞ்சம் கம்மியாகும். இது நெகட்டிவா பார்க்க வேண்டாம் அப்படின்றத நான் எடுத்துக்கலாம். ஸோ பிசிஆரை பொறுத்த மட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்குது. பேங்க் நிஃப்டி அப்படியே இருக்க மாரி இருக்கு. பட் நிஃப்டியும் நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. மிட் கேப் நிஃப்டியும் நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லும்போது, இது வந்து கொஞ்சம் நல்ல பாசிட்டிவா எடுத்துக்கலாம். மார்க்கெட்ல புட் செல்லர் இருக்காங்க. மார்க்கெட்ட கீழ இறக்க விட மாட்டாங்க அப்படின்ற மாரி எடுத்துக்கலாம். அன்லெஸ் பெரிய நியூஸ் வராத வரைக்கும். அண்ட் குளோபல் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நேத்து நல்லாவே வந்து பாசிட்டிவ்ல குளோபல் மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சு. நல்ல விஷயம். நம்ம எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி கூட 150 பாயிண்ட் ஏறுனான். ஸோ நல்ல ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஒரு 90, 95 பாயிண்ட் வரையும் இது வரைக்கும் ப்ளஸ்ல இருக்கு. ஸோ நாளைக்கும் நம்ம மார்க்கெட்ல ஒரு க்ரீனா இருக்க வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகம். மிடில் ஈஸ்ட்ல இப்போ வரைக்கும் இஸ்ரேல் மார்க்கெட்டும், சவுதி மார்க்கெட்டும் ஒரு பெர்சன்டேஜ்க்கு நியரா அப்பா இருக்கு. இதுவும் ஒரு நல்ல விஷயமா தான் பார்க்கப்படுது. இந்த சென்டிமெண்ட்டை வச்சு பார்க்கும்போது இதுவரைக்கும் இருக்கிற க்ரீன் நம்ம மார்க்கெட் நாளைக்கு வரும்னு நினைக்கிறேன். நாளைக்கு ஏஷியா மார்க்கெட்ல நல்ல ஒரு க்ரீனா மார்க்கெட் இருக்குமோ, நம்ம மார்க்கெட் நல்லாவே பிடிச்சி மேலே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. நல்ல ஒரு ஷார்ட் கவர் நடக்கும். ஏன்னா திங்கக்கிழமை அப்படின்றதுனால கால் ப்ரீமியம் ஹெவியாக இருந்துகிட்டு இருக்குது ஓடிஎம்ல கூட. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் மார்க்கெட் வந்து மேலே போக வாய்ப்பு. ஸோ மியூட்டடாக இருக்குது கிரிப்டோவோட மூமெண்ட்டு, இதையும் பார்க்கணும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் செக் பண்ணி பாருங்கள். நாளைய ட்ரேடிங்க்கு உங்களுக்கு மேபி வந்து நல்ல ஒரு ஐடியா கிடைக்கலாம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.